தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியால். பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு. இயேசு என்ன சொல்ல வராரு அப்படின்றத அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. தேவன் அப்படின்றால் ஒரு நபர் தான், ஒரே ஒரு ஆளு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க யூதர்கள். இன்னைக்கு இந்த ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் அப்படிதான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு அது ஒன்லி ஜீசஸ் ஒன்னஸ் பெண்டகாஸ்டலிசம் அப்படின்ற பேர்ல வருது. ஆனால் இதுக்கு முன்னாடியே அது மோடலிசம் அப்படின்ற பேர்ல சபைகளுக்குள்ளாக அது ஊடுருவி வந்துச்சு. பல சபைகள் அந்த போதனைக்கு அது எதிர்த்து தான் நின்னாங்க. ஆரம்ப காலத்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் அது போலி போதனைன்னே சொல்லி நம்பினாங்க. யெகோவா சாட்சியை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய வரலாற்றை நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுக்கப்புறமா அவருடைய போதனை என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். கிட்டத்தட்ட 3 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதுக்குன்னு தனியாக பாட்காஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லாம் ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரைட்டாக வசனத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ ஜெகோவா விட்னஸஸ் இயேசு தெய்வம் அல்ல அப்படின்னு சொல்லி பல வசனங்களை அவங்க காட்டுவாங்க. ஒவ்வொரு வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய உண்மை பொருள் இவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி வியாக்கியானம் பண்ணுறாங்க, நாம் அந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்ளணும், அதனுடைய உண்மை விளக்கம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. மார்க் 13வது அதிகாரம் 32வது வசனம். இந்த வசனத்தில் இயேசு வருங்காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கார். இவருடைய வருகையை குறித்தும் அவர் அங்கே சொல்கிறார். குமாரனும் அவருடைய வருகை, அவருடைய நாட்கள் எப்போ வரும் அப்படின்றது தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வசனம் வருகை குறித்து தானே ஒரு வசனம். அவர் சொல்கிறார், என்னன்னு சொல்கிறாரு, குமாரனே அந்த நாள் தெரியாது அப்படின்னு இயேசு சொல்கிறாரு பாருங்க. ஸோ இயேசுக்கே தெரிலங்க அவர் எப்போ வருவார் அப்படின்னு. கடவுளாக இருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க நான் எப்போ வருவேன்னு. அப்போ கடவுள் சொல்லியிருக்கணும்ல, அவர் தான் கடவுள் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ சொல்லியிருக்கலாம்ல சீஷருக்கு. ஆனால் அவருக்கு தெரியலையே. அப்போ இயேசு கடவுள் இல்லைன்றது இதுலேருந்தே உங்களுக்கு தெரியலையா? ஓகே, ஒரு வேளை ஸ்டார்டிங்கில் நம்ம பைபிள் படிக்கும்போது கூட நமக்கே அப்படி தோணியிருக்கும். இப்போ இயேசுக்கு ஏன் தெரில, இயேசுக்கு ஏன் அவருடைய நாள் எப்போ வரணுன்றதே அவருக்கு தெரியலையே, எதனால் அப்படின்ற டவுட் கண்டிப்பாக நம்ம பைபிள் ஸ்டார்டிங்கில் படிக்கும்போதே நமக்கு வரும். அப்போ இதுக்கு என்ன தான் வழி, அதுக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இவங்க சொல்கிறது போல் அதுதான் உண்மையா, இயேசு தெய்வம் இல்லையா? இல்லை, சரியான பதிலை நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்தை வைத்து இயேசு சர்வ ஞானி கிடையாது, அவர் எல்லாத்தையும் அறிந்தவர் கிடையாது அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. காரணம், அவருடைய இன்கார்னேஷனை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். அதாவது இயேசு இந்த பூலோகத்திற்கு வருவதற்கு முன்பதாக, மனு உறவு எடுப்பதற்கு முன்பதாக அவர் கடவுளாக இருந்திருக்கிறார். யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஸோ அந்த வார்த்தை தான் கடைசியில் மாம்சமாகி இந்த பூமிக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துலேயும் இயேசு அவருடைய ஸ்தானத்தை விட்டு வராரு அப்படின்றத பவுல் எழுதியிருக்கிறார் அழகா. ஸோ இதெல்லாமே ஆண்டவர் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாக, மனு உரு எடுப்பதற்கு முன்பதாக அவரோட கடவுள் தன்மையில் இருக்கிறாரு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த பூமிக்கு வரும்போது அவர் 2 தன்மையில் அவர் வராரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மனு உருவு எடுப்பதற்கு முன்பதாக கடவுள் அப்படின்ற தன்மையில் இருக்கிறாரு. மனு உருவு எடுக்கும் போது இன்னொரு தன்மையும் அவரோட சேர்ந்து வருது. ஸோ இது சப்ட்ராக்ஷன் கிடையாது, அடிஷன். கடவுள் அப்படின்ற ஸ்தானம் அல்லது தன்மையை விட்டுட்டு மனுஷனாக மட்டும் வரல. ஸோ இதுதான் சப்ட்ராக்ஷன். இது இல்லாமல் வெறும் மனுஷனாக வந்தார், இல்லை. இங்கே வரும்போது அடிஷ்னலாக அவருக்கு இன்னொரு தன்மையும் அவரோடு ஜாயிண்ட் ஆகுது, அது மனுஷத்தன்மை. அப்போது இந்த பூமிக்கு வரும்போது இயேசு 100% மனுஷனாகவும் 100% தெய்வமாகவும் இந்த பூலோகத்தில் வராரு. இந்த 100% அப்படின்றத நம்ம மனுஷங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த பூமியில் வரும்போது அவர் 2 தன்மையிலையும் இருக்கிறார். இப்போ இந்த 2 தன்மையில் பூமியில் ஜனங்கக்கிட்ட பேசுகிறத நம்ம பல விஷயங்கள், பல சம்பவங்கள் மூலமாக நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போ இவர் சர்வ ஞானி கிடையாதா? உண்மையாகவே அவருக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றது தெரியாதா? ஸோ இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு நம்ம அதை
கன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது பரிசேயர்கள் அவங்க கூடயே பேசிகிட்டு இருப்பாங்க. பல சம்பவங்களை நீங்கள் அதை வாசிக்க முடியும். அவங்க மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இயேசு அவங்களுடைய இருதயத்தின் யோசனைகளை அறிந்து உடனே அவங்கக்கிட்ட இயேசு பேசுவார். ஸோ அந்த வார்த்தை என்னது? அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போதே மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கும்போதே அதை அறிந்து இயேசு சொல்கிறாரு. அப்படின்னா சாதாரண மனுஷன் எப்படி நீங்கள் மனசில் நினைக்கிறது தெரியும். இப்போ இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் ஒரு சாதாரண மனுஷனால் செய்ய முடியாது. மனித தன்மைக்கும் மீறின அல்லது அதை தாண்டின ஒரு தன்மை ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இப்போ இயேசு இப்படி பல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அவருடைய மினிஸ்ட்ரியில் நம்ம அதை பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு 17வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் அங்கே என்ன நடக்குது? வரி வசூலிப்பவன் வரான். வரி வசூலிக்கிறவன் அந்த வீட்டுக்குள்ளாக வரும்போது பேதுருக்கிட்ட அவன் கேட்குறான், உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துறது இல்லையா அப்படின்னு கேட்குறான். பேதுருக்கிட்ட இது கேட்குறாரு. கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் தான் வராரு. 25வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி பேசுகிறார். இப்போ சீமோனை பார்த்து பேசுகிறார். ஓகேங்களா? அவன் என்ன நினைக்கிறாரு, அவன் என்னவா எதை பேச வரான் அப்படின்றது தெரிந்து சீமோன் கிட்ட கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? உனக்கு எப்படி தோன்றுகிறது, பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார். ஒரு மீன் வரும், அதுக்குள்ளே ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுத்துன்னு வந்து வரிப்பணத்தை செலுத்து அப்படின்னு சொல்கிறார். இது பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்படி எந்த ஒரு மனுஷனாலையும் தைரியமாக சொல்ல முடியாது. அந்த மீனுக்குள்ளாக மீன் வரும் அப்படின்றது நார்மலாக ஒரு ஃபிஷர்மேனாக இருந்தால் அப்படின்னா சொல்லலாம், ஓகே இந்த நேரத்தில் போனால் மீன் கிடைக்கும், இந்த நேரத்தில் போனால் எந்த இடத்துல மீன் கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், ஓகே. ஆனால் அந்த மீனுக்குள்ளாக காசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இதெல்லாம் என்னத்தை காமிக்குது அப்படின்னா அவர் சர்வ ஞானி என்பதை காமிக்குது. நான் அந்த மீனுக்குள்ளாக போட்டால் மட்டும்தான் எனக்கு அது தெரியும். ஆனால் இவர் ஜனங்க கூட தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் போது ஒரு மீனுக்குள்ளாக அந்த வெள்ளிப்பணத்தை இருக்குது அப்படின்னு இவருக்கு எப்படி தெரியும்? ஸோ இது தெய்வத்தன்மையை அடையாளப்படுத்தி காட்டுகிறது இல்லையா? இப்படி பல சம்பவங்கள் இருக்குங்க. இது எல்லாமே இயேசு தான் தெய்வம் என்பதை அவருடைய செயல் மூலமாக அவர் காட்டுறார். அதனால் இந்த ஒரு வசனத்தை மட்டுமே வைத்து தப்பான ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. அப்போது இந்த வார்த்தை அவருடைய வருகை குறித்து எனக்கு தெரியாது, அவருடைய அறியாமையை நம்ம என்னன்னு சொல்கிறது அப்படின்னா, நம்ம முன்னே சொன்னது போல் அவர் இந்த பூமிக்கு வரும்போது அவர் 2 தன்மையோடு வர்றாரு. ஒன்று மனுஷத்தன்மை, இன்னொரு தெய்வத்தன்மையோடு வர்றாரு. தெய்வத்தன்மைக்கு சகலமும் தெரியும், ஆனால் மனித தன்மைக்கு ஃப்யூச்சர் பற்றி எதுவும் தெரியாது. ஓகே, அப்போ தான் அது பியூரான ஹியூமன் பீயிங். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா ஐ எம் நாட் அ நார்மல் பீயிங். நான் வந்து அப்பாற்பட்டவன் அர்த்தம், அப்நார்மலாக இருக்கிறேன்னு அர்த்தம், மெட்டாஃபிசிக்கலாக இருக்கேன்னு அர்த்தம். ஸோ இயேசு அவர் ஒரு மனுஷத்தன்மையில் அந்த வார்த்தைகளை அவர் பேசுகிறார். இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். இப்படி புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம தப்பான ஒரு வியாக்கியானத்துக்கு தள்ளப்படுவோம். தப்பான இயேசுவை நாம் நம்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வசனத்துக்கு இயேசு மனுஷத்தன்மையிலிருந்து அந்த வார்த்தைகளை பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இன்னொரு வசனத்தையும் இவங்க இயேசு தெய்வம் அல்ல, அவர் படைக்கப்பட்டவர், அவர் ஒரு சிருஷ்டி, பிதாவுக்கு ஈக்குவலான ஒரு பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லுகிற ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், ரொம்ப பாப்புலரான ஒரு வசனம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அங்கே ஒரு வேர்டு வருதுங்க, ஒரே பேரான குமாரன். ஓகே, இந்த ஒரே பேரான குமாரன் அப்படின்ற வார்த்தையை தான் இவங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா,
இவர் பிதாவுக்கு ஈக்குவலான ஒரு பர்சன் கிடையாது. ஏன்னா அவர் ஒரே பேரான குமாரன் எப்படின்னு வராது. ஸோ படைக்கப்பட்டவர் அவர், முதல் சிருஷ்டி, அதை தான் ஒரே பேரான குமாரன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லுது அப்படின்னு இவங்களுடைய வியாக்கியானமாக இருக்குது. இந்த 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 வேர்டை வச்சுட்டு தான் அவங்க படைக்கப்பட்டவர் அப்படின்றத கொண்டு வராங்க. ஆனால் இந்த வசனத்தினுடைய உண்மை விளக்கம் என்ன? உண்மையாகவே அவர் படைக்கப்பட்டாரா? அதுதான் இந்த வார்த்தைக்கான பொருளா? கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒரே பேரான குமாரன் அப்படின்றது கிரேக்க சொல்லான மொனோகெனஸ். அந்த கிரேக்க வார்த்தைக்கு தனித்துவமான ஒருத்தர் அப்படின்றது தான் அதனுடைய பொருள். யூனிக் பர்சனாலிட்டி அல்லது யூனிக் பீயிங், ஈடு இணையற்றவர் அப்படின்றதுக்கு பொருள் அது. ஸோ டிவைன் பீயிங், அந்த டிவைன் நேச்சரில் கடவுளோடு தனித்துவமான ஒரு உறவில் பிதாவோடு இருக்கிறாரு அப்படின்றத இது சொல்ல வருது. அதுதான் இந்த மொனோகெனஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லுது. யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் இயேசு சொல்கிறார், அவர் பல செயல், அவர் பல வார்த்தைகள்லாம் வைத்து இந்த பரிசேயர்கள் கூட்டம் என்ன நினைக்குதுன்றதை பாருங்கள். யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம், அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியால். ஓகே, ரொம்ப பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு. இயேசு என்ன சொல்ல வராரு அப்படின்றத அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இயேசு இருந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கு அவர் இயேசு என்ன சொல்கிறாரு, இயேசு பிதாவுக்கு சமமாக இவர் சொல்கிறாரு, சமமாக அவர் காட்டுறாரு தன்னை, பிதாவும் நானும் சமம்தான் அப்படின்னு சொல்ல வராரு அப்படின்றத யூதர்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாக வகை தேடினார்கள். ஸோ யூதர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த பழைய ஏற்பாடு ஒரு கட்டளை, உங்களுக்கு ஒரே தேவன். ஸோ அதை இவங்க தப்பாக புரிஞ்சிட்டாங்க. ஒரு தேவன் அப்படின்றால் ஒரு நபர் தான், ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க யூதர்கள். ஆனால் இங்கே இயேசு இன்னொருத்தர் தன்னை தெய்வம் என்று சொல்லி சொல்கிறாரு, சமமாக சொல்கிறாரு. அப்போ ஒரே ஒரு ஆள் தானே தெய்வம், பிதா மட்டும்தான் தெய்வம், இவரும் தன்னை சமமாக சொல்கிறாரு, அப்போ 2 தெய்வமா? இல்லை, இது தப்பான ஒரு இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவரை சிலுவையில் அடிங்க, இது தேவ தூஷணம் அப்படி இப்படின்னு சொல்லி யூதர்கள் அவர் மேலே கொல்லணும்னு சொல்லி பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியம். அந்த ஒரே தேவன் என்பதை ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லி தான் யூதர்கள் நினச்சாங்க. இன்றைக்கும் இந்த ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் அப்படி தான் நினைக்கிறாங்க. இன்றைக்கி அது ஒன்லி ஜீசஸ் ஒன்னஸ் பெண்டகாஸ்டலிசம் அப்படின்ற பேரில் வருது. ஆனால் இதுக்கு முன்னாடியே அது மோடலிசம் அப்படின்ற பேரில் பல சபைகளுக்குள்ளாக அது ஊடுருவி வந்துச்சு. பல சபைகள் அந்த போதனைக்கு அது எதிர்த்து தான் நின்னாங்க. ஆரம்ப காலத்து கிறிஸ்தவர்கள்லாம் அது போலி போதனைன்னே சொல்லி நம்பினாங்க. ஆனால் இன்றைக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாதனால ஒரே தெய்வம் என்றால் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லி நம்பிட்டாங்க. ஸோ ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் இந்த வசனத்தை வைத்து அவங்க புரிஞ்சுக்கணும், இயேசுவும் பிதாவும் ஒரே ஆள் கிடையாது. இயேசுவும் பிதாவும் 2 ஆள் தத்துவம் உடைய ஒரே தன்மையில் இருக்கிற தேவன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் பற்றி நம்ம தனியாக பாட்காஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய போதனை என்ன அப்படின்றத அந்த பாட்காஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசு தன்னை பிதாவுக்கு சமமாக சொல்கிறாரு அப்படின்றதுக்காக யூதர்கள் அவரை கொல்லணும்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதிலிருந்தே நமக்கு தெரியுது என்னென்னா, இயேசு தான் தெய்வம் என்பதை அவருடைய வார்த்தையில் அவரே சொல்கிறாரு அப்படின்றது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இயேசு அங்கே எங்கேயுமே சொன்னது கிடையாது, இயேசு அவர் தெய்வம் இல்லாத சமமான பிதாவுக்கு சமமான ஈக்குவல் அத்தாரிட்டி உடைய ஒரு நபர் கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் அன்றைய காலத்து யூதர்கள் அப்படி நினைக்கல, அவங்க சரியாக நினச்சாங்க. தேவகுமாரன் அப்படின்ற இந்த வேர்டு அவர் படைக்கப்பட்டவர் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கல. பிதாவினுடைய அந்த தெய்வீக தன்மையில் இவரும் தனித்துவமாக பங்கு கொள்கிறார் அப்படின்றத சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தான் இந்த தேவகுமாரன், சன் ஆஃப் மேன் அப்படின்றது. அதுதான். ஸோ இது அன்றைய கால யூதர்கள் அதை சரியாக புரிந்து கொண்டார்கள். இது தேவனுடைய தன்மையில் இருக்கிற ஒரு நபர் என்பதை அது குறிக்குது. ஓகே, இதை வைத்து தான் எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பவுல் எழுதுகிறாரு,
இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஓகே, கடைசி நாட்களில் குமாரன், அந்த வேர்டு குமாரன்ற வேர்டு வருது. அந்த குமாரன் என்ன செய்கிறாராமா? இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு, அந்த குமாரனை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இப்போ குமாரன் என்பது உலகம் உண்டாவதற்கு முன்பதாக அவரை உண்டாக்கி அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இப்போ தான் நான் சொன்னேன், குமாரன் என்பது படைக்கப்பட்டவர்ன்றது அர்த்தம் கிடையாது. தெய்வத்துவத்தில் அவர் தனித்துவமாக பங்கு கொள்ளுகிற ஒரு தேவன். அப்போ இயேசுவும் பிதாவும் அவர் தெய்வத்துவத்தில் சமமாக இருக்கிறார்கள் அப்படின்றத சொல்ல வர்றது தானே அந்த வார்த்தை, குமாரன்ற வார்த்தை. அதுதான் அந்த பொருள். அப்போ இந்த குமாரன் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் பிதாவோடு இருந்திருக்கிறார். அவருடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸை பற்றி அவருடைய வாயால் சொல்லியிருக்கிறார். இயேசுவே 8வது அதிகாரத்தில் நம்ம அந்த வார்த்தையை பார்க்க முடியும். ஆபிரகாம் முன்பதாகவே நான் இருந்தேன்னு சொல்லலை, இருக்கிறேன் என்ற அந்த ஐஎம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எகோ ஐமி. ஸோ இது பழைய ஏற்பாட்டில் யாவே அப்படின்ற வார்த்தையை கிரேக்க மொழியில் எகோ ஐமின்ற வார்த்தை வருது. அதுதான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்ற அந்த வார்த்தை. இப்போ யாவே பயன்படுத்தின அதே வார்த்தை தான் இயேசு பயன்படுத்துகிறாரு. தன்னை யாவேயாக அவர் அடையாளப்படுத்துகிறார். ஓகே, ஸோ இதிலிருந்து அவருடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இயேசு இட்டர்னல் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸில் இருந்திருக்கிறார். அவர் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவருடைய இருப்பு இருந்திருக்கிறது. இது அவரே சொல்கிறாரு. இப்படி பல வசனங்கள் இருக்கிறது. 2 வசனத்தை நம்ம இப்போ பார்த்தோம். இந்த 2 வசனமும் இயேசு தெய்வம் அல்ல அப்படின்னு சொல்லி இவங்க யெகோவா சாட்சியினர் அவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்குது. ஆனால் அதனுடைய உண்மை விளக்கம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த வசனத்தை அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற ஒரு வசனங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து அதனுடைய உண்மை பொருள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம்.